எங்களை பற்றி நான் சொல்லிக்க வேண்டிய ஒரு எஸ்எல்டிசி சார்பான சில விஷயம் சொல்ல வேண்டியதுக்கு நாங்கள் யாருக்கும் எந்த ஒரு இயக்கத்தையும் பொதுவாக இங்கே கட்டாரில் எங்களுடைய ஏற்பாடு எந்த ஒரு இயக்கத்தையும் தலையில் இருக்கிற அங்கத்தவர் ஆகுங்கிற கிடையாது. எந்த ஒரு இயக்கத்துடைய எதிராளியும் கிடையாது. நாங்கள் எவர் சரியை சொல்கிறாரோ அதை சரியாக எடுத்துக்கொள்வோம், எவர் பிழையை சொல்கிறாரோ பிழையாகவே அதை கருதி கொள்வோம். நாங்கள் இயக்கம் வழக்கில் இருந்துச்சு, அது தெளிவான எங்களுடைய கொள்கை. நாங்கள் 2 வரைக்கும் சகோதரர் அதே மாதிரி சகோதரர் பிஜேயுடைய விஷயத்திலையும் தான் நாங்கள் 2 வரைக்கும் அவருடைய பேச்சுகள் கேட்கும், அவருடைய சீடிகள் பார்க்கும், அவருடைய ஆன்லைனை பார்க்கும். முரண்பாடான கருத்துக்கள் இருந்தால் அது ஆறு முரண்பாடு, சகோதரர் இஸ்மாயில் சலபியுடைய கருத்தில் சில முரண்பாடு இருந்தால் அது எங்களுக்கு முரண்பாடு தான். அப்படித்தான் நாங்கள் எடுத்துக்கொள்ளோம். எவரையும் கண்மூடித்தனமாகவோ அல்லது ஒரு இயக்க ரீதியாகவோ நாங்கள் கட்டுப்பட்டு பின்பற்றது இல்லைங்கிற எங்களுடைய கொள்கையை நாங்கள் தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். இது முதலாவது விஷயம். எனவே இந்த இடத்திலிருந்து இது ஒரு பிஜேக்கான எதிர்க்களமாக இந்த களம் அமைந்தது அல்லது அமைத்து கொடுத்தோம் என்கின்ற நிலைப்பாட்டில் யாரும் வெளியேறக்கூடாதுங்கிற விஷயத்தை தெளிவாக சொல்கிறோம். அடுத்தது நாங்கள் உண்மை அந்த தவ்வா களத்தில் சகோதரர் பிஜேயோ அல்ல அந்த மற்றவர்களோ செய்த எப்படி சஹாபாக்களுடைய நல்லதைகளை பேசுங்கள் நாங்கள் இப்போ சொல்கிறோமோ அதே மாதிரி பிஜே கடந்த காலத்தில் தவ்வா களத்தில் அதில் இன்றும் கூட தவ்வா களத்தில் சொல்கிற 80 விதமான அல்லது 90 விதமான நல்லதுகளை மரங்கள் அல்லது மறக்க வேணும் என்று அந்த எண்ணமும் பிஜேயும் கிடையாது. கருத்து முரண்பாடு இருக்கு, கருத்து முரண்பாடு இருக்கு. அந்த முரண்பாடான கருத்து முரண்பாடை அந்த விஷயம் அந்த சப்ஜெக்ட்ல மட்டும்தான். ஒரு கருத்து முரண்பாடுங்கிறதுக்காண்டி அவன் முற்றா புல என்று நிராகரிக்கிற அந்த கொள்கைக்கு நாம இல்லை, மறுதரப்பு அதை சரி. அடுத்தது சகோதரர் இஸ்மாயில்